குட் ஈவினிங், நமஸ்காரம், வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். நம்ம தமிழில் பேசினாலும் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்கம் ஷேரிங் ப்ரோக்ராம் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வேர்ல்டில் வந்து ப்ராடக்ட்டை பற்றி பேசியிருக்கோம், பிளானை பற்றி பார்க்குறோம், எல்லாமே நடக்குது. ஆனால் அட் த சேம் டைம் இந்த பிஸ்னஸில் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்தது இதெல்லாம் பார்த்தது மாதிரியே நமக்கு வந்து எப்படி இதில் வந்து இன்கம் ஏர்னர்ஸ் இதில் சம்பாத்தியம் இருக்கா, சம்பாதிக்கிறவங்க அது வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இதெல்லாமும் நம்ம வந்து கூடவே தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது மூலியமா பல பேருக்கு ஒரு நல்ல நம்பிக்கையும் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தும், ஆந்திரால இருந்தும், தெலுங்கானால இருந்தும் 3 ஸ்டேட்ல இருந்தும் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க வந்து நம்ம கூட கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஐ ஹோப் நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. மெயின் நம்மளுடைய ஷேரிங்கில் இருக்கவங்க எல்லாமே உள்ளே வந்துட்டாங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நாகராஜு சார் இஸ் தேர், ஜெயக்குமார் சார் இருக்கார், சந்தியா மேடம் இருக்காங்க, தருணிகா மேடமும் வந்துட்டாங்க. 1 2 3 ஓகே. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஓகே. மிஸ்டர் சந்தானம் உள்ளே வந்திருக்காருன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? மிஸ்டர் சந்தானம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேமும் கோஹோஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் பேச முடியும். ஸோ உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், முன்னால் வரும். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை நம்ம கூப்பிட்டு நம்ம ப்ரோக்ராமை ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கூப்பிடக்கூடிய நபர் மதுரையில் தனியாக இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் அங்கே வந்து ஆரம்பித்து ஒரு இப்போ ரெகுலராக 3 மாதமாக ரெகுலராக அங்கே வந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டரும், இயற்கை நல வைத்தியத்தில் வந்து ரொம்ப நாட்டமுள்ள நபர். ரொம்ப இயற்கையாக நல்ல உணவுகளும் நல்ல வாழ்க்கை முறையும் எப்படி இருக்குங்கிறதுக்காகவே தனியாக கிளாஸஸ் நடத்துகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஹீலர், ஆரோக்கிய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நபர் நம்ம கூட ஜாயின் பண்ணி இன்றைக்கி நம்மளுடைய பிஸ்னஸும் தொடர்ந்து பண்ணுறாரு. நான் அவரை வந்து இன்வைட் பண்ணுறேன். சார் வணக்கம். உங்கள் கேமராவும் மைக்கையும் ஆன் பண்ணிட்டு உள்ள வரலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹெல்த்தியா, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சிறப்பு 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 சார். சாரோட வந்து நம்ம வந்து பழகுனாலே போதும், நமக்கே வந்து நம்ம சாப்பிட்றதுல ஏதாவது தப்பு பண்ணுறோமா என்ன ஏதுன்ட்டுலாம் நமக்கே கொஞ்சம் கூச்சமாயிடும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு உணவு முறையிலேருந்து எல்லாத்தையும் பழகக்கூடிய நபர். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து வோல்டன் பிஸ்னஸில் அவரும் இணைஞ்சு ஒரு முக்கியமான பொசிஷனான கோல்டுங்கிற லெவலும் அச்சீவ் பண்ணி மலேசியா நம்ம ஆஃபீஸையும் விசிட் பண்ணியிருக்கக்கூடிய நபர். ஸோ சார் வெல்கம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத ஒரு 5-10 நிமிஷம் ஷேர் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஆக்சுவலாக அங்கே மதுரையில் செட்டில்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஏதுன்னு மக்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்களேன். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். வீடியோ கரெக்டாக ஷேர் ஆகுதுல்ல சார்? ஏனுங்க? வீடியோ கரெக்டாக இருக்குல்ல? சூப்பர் சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெயக்குமார். நான் ஒரு 31 வருஷமா அக்குபஞ்சர் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது போக வந்து அக்குபஞ்சர் இன்ஸ்டியூட் வேற வச்சிருக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகளை உருவாக்கி நிறைய அக்குபஞ்சரிஸ்டுகளை தமிழ்நாடு பூரா உருவாக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஃபீல்டை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து டாக்டர் சாம். அவருமே என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். மிகச்சரியா சொல்லணும் அப்படின்னா நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து நான் இந்த ஃபீல்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் கொடுத்த ஃபுட் சப்ளிமெண்ட்டுக்கும் நம்மளுடைய வோல்டனுடைய சப்ளிமெண்ட்டுக்கும் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் இணையாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னுடைய ட்ரீட்மெண்ட்டில்
ஓரளவுக்கு குணம் கிடைச்சவங்களுக்கு அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து நல்ல ஹெல்த்தை நோக்கி நகர்த்துறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஆனா, இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வோல்டனுடைய VR4 அப்படின்னு கூடிய பிளாக் ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ட பிகினிங்ல இருந்தே அவர வந்து அ கியூரேட்டிவ் ப்ராசஸ்க்கு கொண்டு போறதோட, ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹேப்பி மைண்டுக்கு இந்த ப்ராடக்ட் கொண்டு போறதுங்கிறத ரொம்ப நம்ம பிகினிங்ல நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இன்கம் ஷேரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவா நெறைய நெட்வொர்க்ல இன்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகுறதோட, ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, அங்கங்க பிரேக் விழுகும். ஏன் அப்படின்னா, ஆ டார்கெட் ஃபிக்ஸிங் அதுல வந்து நெறைய கமிட்மெண்ட்ஸு, டார்கெட்டு, மந்த்லி கமிட்மெண்ட்ஸு இப்படி நெறைய இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் எண்ட் ஆகும்போதெல்லாம் ஒரு மென்டல் டார்ச்சருக்குள்ள நம்மள கொண்டு போகும். ஆ அப்ப அந்த கமிட்மெண்ட்ட நம்ம முடிச்சா தான் நம்மளுடைய லெவல் அச்சீவ்மெண்ட்ட மெயின்டெயின் பண்றதுங்கிறது இருக்கும். ஆனா, நம்ம கம்பெனிய பொறுத்தவரைக்கும் வோல்டன்ல அந்த மாரி பிரச்சனையே இல்ல. ஆனா, அது என்னன்னா துவக்கத்துல நம்ம வந்து ஒரு லெதார்ஜிக்கா ஒர்க் பண்ற மாரி செய்யுது. ஆனா, அத நல்லா ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு என்னன்னா, இப்ப கொஞ்சம் நல்ல ஸ்பீட் எடுத்திருக்கிறோம். ஆனா கோல்டே வந்து என்னன்னா, பிகினிங்ல கோல்ட் அச்சீவ் பண்றதுங்கிற ஒரு கான்செப்ட்டே இல்லாம போயிட்டுருந்தோம். இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா, வேற சப்ளிமெண்ட்லாம் கொஞ்சம் உள்ள இருந்தது. இப்ப அதெல்லாம் ஒவ்வொன்னா கழட்டி விடணும் இல்லையா? ஆ பேஷண்ட்ஸ் குடுத்துட்டு இருந்தது. திடீர்னு எல்லாத்துக்கும் மாத்த முடியாதுங்கிறது ஒண்ணு. அதனால இந்த ஆ ஃபுல்லா வந்து நம்ம வோல்டன நோக்கி நகர்ந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, பேஷண்ட் ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்துல இன்கமும் கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இப்ப சார், எப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க? இப்போ வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணது ஒரு டோட்டல் அமௌண்ட் ஒரு தோராயமா அப்ராக்ஸிமேட் எவ்வளோ ஆ இருக்கும்? இப்ப நான் ஜாயின் பண்ணது வந்து ம ஆ மார்ச் லாஸ்ட் இயர் 2024 மார்ச் 3 தான் நானு ஜாயின் பண்ணேன். ஆனா, ஜாயின் பண்ண உடனே ஒர்க் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ம். ஒரு 1 மாசம் வந்து வந்து ஸ்டடி பண்றதுலயே காலம் போயிடுச்சு. அப்புறம் ம். அந்த ஆர்டர் நம்ம வாங்குன ப்ராடக்ட்ட வந்து நானே தான் கன்சியூம் பண்ணேன். கன்சியூம் ம். பண்ணதுல நெறைய சேஞ்சஸ் இருந்ததுக்கு பிறகு தான் சரின்ட்டு ஃபீல்டுக்குள்ள உள்ள இறங்குனோம். இப்ப எனக்கு கீழ வந்து ஒரு 160 ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. வெரி ஆ குட் சார். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்ல இப்போ இன்னொரு 2 ஆர் 3 டேஸ்ல வந்து எனக்கு கீழ ஒரு புது கோல்டு ஒண்ணு ஒருத்தர் வர்றாரு. ம். இந்த மந்த் எண்டுல இன்னொரு கோல்டு வர்றாரு. வெரி குட். ஆம், இந்த இயர் அதாவது 2025ல கண்டிப்பா அடுத்த லெவல் பிளாட்டினம் வந்து ரீச் பண்றதுங்கிற ஒரு பிளானோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். இதுவரைக்கும் ஏர்ன் பண்ணது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலா ஒரு 3 லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இதுல இந்த ஏஜென்ட் பிரைஸுக்கும், எம்ஆர்பிக்கும் இடையில உள்ளத நம்ம வந்து சேர்க்காம ம். ஆ அது அதுதான் உங்களோட மெயின் ஸ்ட்ரென்த். ஆமா. அது பேஷண்ட்ஸ்க்கு சேல் சேர்க்காம பண்ணது. தான் இந்த இன்கம். ஆமா. இன்கம். ஓகே, இன்னொன்னு ஓகே. வந்து ஆர்பி வந்து இப்ப இதுவரைக்கும் 18 ஆர்பி இருக்கு. வெரி குட் இந்த சார். மந்த் கடைசில ஒரு 32 ஆர்பி கண்டிப்பா ஆட் ஆகும். வெரி குட், வெரி குட், வெரி குட் ஆமா. சார். ரொம்ப இந்த மந்த் சந்தோஷம். எண்டுல ஒரு 50 ஆர்பிக்கு நம்ம ரீச் பண்றதுன்ற பிளான்ல தான் போயிட்டு இருக்கிறோம். இது ஒரு பார்ட் டைம் பிசினஸா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாமா. ரொம்ப ஒரு அதாவது சும்மா சொல்லணும்னா, நல்ல சமணங்கால் போட்டு உட்கார்ந்துட்டு ஏர்ன் பண்ற மாதிரி தான் இத வெரி பண்ணிட்டு குட் சார். இருக்கிறேன். ரொம்ப ரேரா தான் சென்னைக்கு வர்றதுமே ரேரு. இப்ப சமீபத்தில மந்த்லி ஒன்ஸ் கோயம்புத்தூர். நம்ம ம். கோயம்புத்தூர்ல அதாவது என்னன்னா, நண்பர்கள சந்திக்கிற மாதிரி தான் இந்த பிசினஸ வந்து பிசினஸ் நீங்க ரொம்ப இது பண்றீங்க. ரிலாக்ஸா, ஜாலியா தான் கொண்டு போயிட்டு இருக்கோமே ஒழிய, ஏதோ பெருசா ஆனா மெனக்கெடுற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆ ஆனா இதுலயே உங்களுக்கு ஒரு நல்ல பே அவுட்டும், நல்ல ஒரு இந்த ஆமா. ஒரு பே ஆ அவுட் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்களா? ரெகுலரா ஆமாமா. உங்களுக்கு கண்டிப்பா. ரீட்டெயில் பண்ணும்போது? கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து என்னன்னா, உங்களுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னா, இப்ப என்னோட சன்ன வந்து என்னுடைய அக்குபஞ்சர் ஃபீல்டுக்குள்ள இறக்கி விட்டுட்டேன். ம். அப்படிங்கும்போது அவரு தான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா உள்ள போறதுனால, எனக்கு வந்து முழுமையாவே இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ஆ ஒரு இன்கம் சோர்ஸ வந்து இப்ப இதுதான் நமக்கு தக்க வைக்குது. ம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ இந்த பிசினஸ்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சதுரங்க கட்டத்துல ஒண்ணு ஒண்ணா அடுக்கிட்டே போனாலே
1, 2, 4, 6 அப்படியே மடங்கா கொண்டு போகும்போது பெரிய தொகையா வரும் இல்லையா? அது ம். மாதிரியான பிசினஸ்ங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப நன்றி கிராஜுவலா சார். அது வந்து ஆமா. ஏன்னா மத்த இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண நெட்வொர்க் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ம். ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இன்கம் சோர்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும். ஓகே, ஓகே. ஆனா அதே சமயத்துல எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாயிடும். ஆனா கரெக்ட். இங்க அதுக்கு நேர்மாறான ஒரு பிளான்க்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ரொம்ப சிம்பிள் பிளானு. மண்டைய போட்டு உடைக்கிற பிளான் இல்ல. கரெக்ட், அதனால கரெக்ட் சார். ஸோ அ இப்ப அடுத்த உங்களுடைய மதுரை பிளான் எப்படி சார் போயிட்டு இருக்கு? இப்ப வர்ற 30த் வந்து மதுரையில வந்து நம்ம விஎஸ்எஸ் இருக்கு. என்சிஎஸ். அதுல ம். ஆமா. என்சிஎஸ் இருக்கு. ம். அதுல பார்த்தீங்கன்னா, ம கண்டிப்பா ஒரு 100 பேரு ஆ சூப்பர் சார். சூப்பர். ஆமா. அட்டெண்ட் பண்ற மாதிரியான ஒரு பிளான்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமா. நீங்க ஆ எடுத்து போயிட்டு இருக்கறதுல தான் இப்போ மதுரை வந்து ரெகுலரா இப்போ மாதம் மாதம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மீட்டிங். ஆமா, கூடிய ஆமா. சீக்கிரம் மாசம் மாசம் 2 வாட்டி பண்றதுக்கும் அத வந்து அது அடுத்து டெவலப் பண்ணி, ஆமா. அடுத்து அப்படி பிளான் பண்ணிருவோம் சார். அடுத்தது பாலன் சார் வந்து மதுரையில தான் ட்ரெய்னிங் புரோகிராம் பண்ணணுன்ட்டு ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா, அதுக்கு கண்டிப்பா. நீங்க முயற்சி எடுக்கணும். நன்றி சார். கண்டிப்பா, கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஓகே ஸோ சார். ஆ. நன்றி. அழகான ஒரு ஷேரிங்கு. அவரு பிளான்ல பார்த்த இதுவரைக்கும் அவருக்கு மத்த இதுல இருந்து அனுபவத்துல இருந்து ஆரம்பிச்சு, எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி சார். அடுத்தது தேங்க் யூ. பார்த்தோம் அப்டின்னா, தேங்க் யூ நமக்கு சார். தேங்க் யூ சார். சந்தியா மேடம் வணக்கம், நமஸ்காரம். இவங்க ஆந்திராவ சேர்ந்தவங்க. ஒரு இதுவும் அவங்களும் ஒரு பார்ட் டைம் பிசினஸா ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பிசினஸ் வுமன், காஸ்மெட்டாலஜி படிச்சவங்க, ஒரு பெரிய அ இது ம் அ க பியூட்டி இண்டஸ்ட்ரிய சேர்ந்தவங்க. ஆனாலும் இன்னைக்கு அவங்க தமிழ் தெரியுதோ இல்லையோ, நம்ம தமிழ் புரோகிராம்ல கலந்துக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்களையும் வரவேற்போம். வெல்கம் மேடம். வெல்கம். யூ கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் mobile and camera. Speaker. Sandhya madam. Yes. Sandhya madam, you can switch on your mobile speaker. Camera on பண்ணுங்க. Where is she? லைன்ல இருந்தாங்க, எங்க போனாங்க? ஒரே நிமிஷம். லைன் உங்களது கட் ஆயிடுச்சு போல. ஹலோ. நல்லா இருக்கிறீங்களா? ஓ, எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம். கொஞ்சம் சார். Thank you மை for நேம் சந்தியா. talking in Tamil. சார். Okay, madam. Now you can share your experience, what you do, what is your business. Apart from that, I'm how you are doing experienced in business. 1.5 year in World 10 company. Okay, This is world best company. okay. Result is very good, sir. Mm. So many testimonies, especially personally experience in thyroid. Okay, okay. Hyperthyroid is completely reversal. Okay, That's why I'm happy. sure. And how did you start this business? Through who you got Last 1 into? year, sir. Who introduced you to Volten, madam? Introduce Satyanarayan sir, Dr. Satyanarayan sir, Very good. Eluru. Okay, okay, okay. So in this 1.5 year business, Yes, how is sir. the development? How much you have earned? Income, how you have made? Day by day improved our knowledge and income. Okay. Um, uh,
Total I income, how much you have earned, madam? last 1 year, my income is 10 lakhs, sir. Wow, great, superb. I Thank you, know in sir. one day itself your income was more than 2 lakh rupees. You withdraw. Yes, sir. Very good. RP also 50 reduction points. Superb. So that is Um, what 1 lakh check yes, sir. also. Check also Uh, you have taken 1 lakh. So madam வந்து இதுவரைக்கும் 10 லட்சம் ரூபாய் earn பண்ணியிருக்காங்க. அது போக 50 RP எடுத்திருக்காங்க 1.5 வருஷமா. Madam, what else business you are doing? I am doing business cosmetics and Ayurvedic medicine, sir. Oh, so this is also part-time business for you. Part-time, sir, daily 2 to 3 hours, sir. வாவ்! ஸோ இப்ப பார்த்தீங்களா, ஒரு லேடி அவங்க வந்து ஒரு ஃபேமிலியும் வச்சுட்டு, பிசினஸும் அவங்களோட ஓன் பிசினஸும் ரன் பண்றாங்க. பெரிய பிசினஸ். அதிலேயே பல இன்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ப்ராடக்ட் மூலியமா அவங்க எடுத்துக்கிட்டது, அவங்களுக்கு பர்சனலா தைராய்டு ப்ராப்ளம் நல்லா ஆச்சு அப்படிங்கிறனால, இவங்க இத மக்கள்கிட்ட எடுத்து போக, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு, இன்னைக்கு அடுத்த பிளாட்டினம் ஆற பிளான்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரே நாள்ல இவங்களோட செக் ₹2,00,000 மேல எடுத்தாங்க. ஸோ வுமன் பவர் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஆந்திரால சந்தியா மேடம் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட். Thank you, இல்லையா sir. மேடம்? Malaysia and Singapore and ஆ. Thailand 2 or 3 times visit trips, sir. எஸ். My and ஃபாரின் my ட்ரிப்பும் போயிட்டாங்க. daughter-in-law. தட் தட் வாஸ் யுவர் My ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? yes, sir. வெரி குட். சூப்பர்ப். ஸோ Um, ஹவ் வாஸ் த ட்ரிப்? ஹவ் வாஸ் த கம்பெனி ப்ரோகிராம்ஸ்? lot of happy, sir. ஓகே. Do not words, sir. ஓகே, Why? ஓகே. Because company is நெக்ஸ்ட். good, good experience, good ஓகே. knowledge, வெரி குட். and good relations, சூப்பர்ப். communications, everything, sir. எவ்ரிதிங் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். Yes, sir. எஸ். Um, மேடம் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் அதுவும் எங்க தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் ட்ரிப்ஸ். அதுவும் கம்பெனியோட ஃப்ரீயா போயிட்டு வந்தாங்க. இவங்க லட்சங்கள் சம்பாதிச்சாலும் அந்த பணத்துல போறதை விட கம்பெனியோட சேர்ந்து இவங்க ஃப்ரீயா இந்த ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு வந்து நிறைய கம்யூனிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்ச பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே இவங்க கூட நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவங்க ஆந்திரால இன்னைக்கு ஷி இஸ் நம்பர் 1. அடுத்த லெவல்ல பிளாட்டினம் ஆகிறதுக்கும் விசா ப்ரோக்ராம் ஷி வில் பி பிளாட்டினம். கங்க்ராச்சுலேஷன் மேடம். Thank you, sir. Below 1 year, I will go family trips, 3 trips. ஓகே. It's very proud of our company and mentors and lifelines. வெரி குட். Everything. Thank you, sir. தேங்க்யூ Um, மேடம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் Thank you. டைம் Thank எப்படி நம்மக்கிட்ட வந்து வணக்கம் சொல்லணுட்டும் மத்தியானம் ஈவினிங் கேட்டு கிரீட்டிங் எப்படி சொல்லணுன்ட்டு கேட்டு பிளான் பண்ணி வந்தாங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷம் மேடம். யூ VIP seat, VIP seating also. India top 3 ones, top 4 ones, top 6 ones. The great opportunity, sir. தேங்க்யூ A மேடம். lot of ஆல் தி happy, lot பெஸ்ட். of thank டாப் you. 10ல இருக்காங்கங்க. இந்தியா பிசினஸ்ல டாப் 10 ஏஜென்ட்ஸ்ல மேடம் ஒருத்தங்க ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு லேடி இவ்ளோ பிஸி, அவ்ளோ பிஸி இந்த அம்மா வந்து அவ்ளோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர பிஸி. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வோல்டன் எடுத்து செஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஷி இஸ் எ So my இன்ஸ்பிரேஷன். clinic, sir. கிளினிக். Yes, sir. ஓகே, ஓகே. யுவர் ஆஃபீஸ். Yes, sir. This is my cosmetics. ம். Cosmetics, different types of cosmetics. This is Okay. Voltan, total Voltan kits. ஓகே, 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 This ஓகே. is my clinic books. வெரி Also, குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட் மேடம். thank you, ஃபார் sir. sharing. This was a wonderful first time you are coming on Thank you, Tamil sir. program for income sharing. All the Thank you, best. sir. We hope to see you every time. Thank Thank you, you, madam. sir. Thank Thanks you. for your opportunity in this Zoom meeting. Always Thank you to welcome, all, madam. sir. Thank you, sir. Nothing, sir. தேங்க்யூ. ஸோ பெரிய உமன் பவர் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு இவங்களை வந்து ஏலூரில் உட்கார்ந்து பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது போன ஒரு வருஷத்துக்குள்ளார எப்படி டெவலப்மெண்ட்டு, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அவங்க எல்லாமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. ஸோ இன்னைக்கு லேடிஸுக்கு
ஆண்களுக்கு இணையாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கும்போது வோல்டன் மூலியமா தான் ஒரே ஒர்க் தான் எல்லாருக்கும் ஒரே விதமான வருமானம் அப்படிங்கும்போது இவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரே நாள்ல இவங்களுடைய இன்கம் வந்து வித்ட்ரா பண்ணும்போது மோர் தென் 2 lakhs அவங்க earn பண்ணாங்க. ஒரு நாள் இன்கம். அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு இது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நம்மளுடைய ஷேரிங்ல யார் வர்றாங்கன்னு பார்த்தா, கோவையிலேருந்து மிஸ்டர் சந்தான ரத்னம். இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நெட்வொர்க் நபர் தான். ஆனாலும் எத்தனையோ பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இந்த ஒரு பிஸ்னஸ்ல போன ஒரு வருஷத்துல என்ன அவர் ஃபீல் பண்ணாருங்கிறத பத்தி அவர் சொல்லுவாரு. சார் உங்க மைக்கையும் கேமரா ஆன் பண்ணிட்டு உங்களுடைய எப்போ ஜாயின் பண்ணீங்க என்ன ஏதுங்கிறதுலேருந்து ஆரம்பிங்க. Excuse me. ஓகே, குட் வணக்கம். ஈவினிங் சார். கேட்குறீங்களா? குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். அனைத்து லீடர்ஸ்களுக்கும் இந்த ஜூம் மீட்டில் கலந்து கொண்ட அத்தனை நபர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை சார் வணக்கம். ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்குங்களா? எல்லாம் சூப்பரா இருக்கு, பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த டைரக்ட் செல் இண்டஸ்ட்ரி, அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு துறை எனக்கு 25 ஆண்டுகள் மிகச்சிறந்த அனுபவம் இருக்குது. இந்தியாவில் பெரிய எம்என்சி கம்பெனிலலாம் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த வோல்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை எனக்கு கொடுத்துருக்கு, மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்குது. அதில் வந்து நம்ம சொல்லிக்குள்ள ரொம்ப ஆனந்தம் அடையலாம். அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹோட்டலில் ஜாயின் பண்ணது வந்து ஜூலை மாதம் 2024. இன்றைக்கி ஒரு 15 மாதங்கள் நான் நிறைவு செய்திருக்கேன். இந்த 15 மாதங்கள் எனக்கு என்ன சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய டீமில் வந்து கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 500 ஏஜென்ட்ஸ் வந்துட்டாங்க. அதை நான் பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 சில்வர் வந்திருக்காங்க. அதையும் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதுமாதிரி டீமில் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக, வேறு மார்க்கெட்லாம் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல வருத்தப்படுவாங்க. நீங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்தபடி என்னோடய டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா அதை மாதம் வாங்குறதுக்கான எல்லா டிசைனும் பண்ணியாச்சுங்க. நமக்கு தொடர்ந்து கோயம்புத்தூரில் நாங்கள் மீட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைரக்ட் ரெஃபரலில் நான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக ரெஃபர் பண்ணி கிட்டத்தட்ட 62 பேரை டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கேன் டைரக்டில். அது வந்து தமிழ்நாட்டில் 30 தான் அதிகம், நான் தான் 68 கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் செகண்ட் பிளேஸில் இருக்குங்கிறது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டைரக்ட் ரெஃபரல் இன்கம் மட்டும் எவ்வளோ வந்திருக்கும் சார்? அது மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்திருக்கு சார். வெரி குட். இப்போ அவங்க எல்லாருமே அப்கிரேட் பண்ண வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அது அப்படியே பல மடங்காக வரும். ஆனால் அதில் காலையில் நம்ம நைட்டு தூங்கி கண்ண மூடி காலையில் வெடிக்கால பார்த்தோம்னா டாலர் பாட்டு ஏறிட்டு இருக்கு. அதனால இதை வந்து நம்ம சந்தோஷப்படுறதுக்கு அளவே கிடையாது. என்னன்னா நம்மளும் முன்னேறி மற்றவங்களும் முன்னேற வைக்கும்போது அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க. அது வெரி குட், வெரி குட் சார். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல அனுபவமிக்க நபருக்கு கூட இன்னைக்கு வோல்டன் மூலியமாக ஒரு பெருமையான விஷயமும், அது இவ்வளோ நேரம் நீங்க பார்த்த நபர்கள் பார்ட் டைம் பிஸ்னஸாக இதை எடுத்து செஞ்சவங்க இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃபுல் டைம் நெட்வொர்க்கருக்கு கூட வந்து இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்குங்கிறதும், இவர் முதல்ல கோயம்புத்தூர்ல ஒரு இன்னொரு ரெக்கார்டு என்னன்னா, அவர் தான் ஃபர்ஸ்ட் கோல்டு இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். முதல் கோல்டு. அது மட்டும் இல்லாம வேற என்ன அச்சீவ்மெண்ட் உங்களோட ஆர்பில சார்? ரிவார்ட் பாயிண்ட் 25 ஆர்பி கம்ப்ளீட் பண்ணி லேப்டாப் வச்சு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடி இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா அடுத்த மாதம் மொபைலில் வந்து ரெடீம் பண்ணுறேன். வெரி குட், வெரி குட். ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து 2 மாதத்துக்கு ஒரு அதில் வரக்கூடிய எல்லா ஸ்டெப்பையும் நான் கலந்துருவேன் நான். வெரி குட் சார். அடுத்த வருஷம் 3, 4 ட்ரிப் எல்லாம் இருக்கு. ஏற்கனவே பல ட்ரிப்புகள் வந்து பல கம்பெனில போன நபர் நீங்க. இனி இந்த கம்பெனி மூலியமா வருஷம் ட்ரிப்பை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். கோவையில் நம்ம மீட்டிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு என்ன உங்களுடைய பிளான்? கோயம்புத்தூரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப நான் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் குணாலன் சார் தான். ஏன்னா அவருடைய தலைமையிலேருந்து நான் வேலை பார்க்கறது ரொம்ப பெருமை அடைகிறேன். அது இல்லாமல் வந்து வசந்தா மேடமும் மூர்த்தி சாரும் வருஷத்தில் 2 டைம் 3 டைம் வந்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் சார்ந்து தான் என்னுடைய வெற்றியை கொடுத்துருக்குது. அதுக்கடுத்து கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்த நவம்பர் மாதம், அதாவது அக்டோபர், நவம்பர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா ஆல் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த மாதம்லாம் எவ்வளோ வரும் எங்களுக்கு தெரியும். அந்த அளவில் ஸ்டார்ட் ஆகுது. 2026 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமிப்பான, ஒரு பிரம்மாண்டமான ஆண்டாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து ஆரோக்கியத்தில் நல்லாயிருவாங்க, பணம் சம்பாதித்து பணக்காரன் ஆக போகிறாங்க. அது நினச்சாவே இந்த துறையில்
இந்த மனித பிறவில வோல்டன் கிடைச்சது நான் வந்து ஒரு ஒரு பெரிய பாக்கியமா நினைச்சுக்கிறேங்க. வெரி குட் சார். தேங்க் யூ சார். ரொம்ப சந்தோஷம். நல்ல அருமையான உங்களுடைய அ மக்களுக்கும் வாழ்த்து சொல்லிட்டீங்க. பெரிய லெவல்ல கோயம்புத்தூர்ல ஒரு சக்சஸும் கொண்டு வர்றதும், கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிச்சு இன்னும் தமிழ்நாடு பூரா பரவணும். எல்லா இடத்துலயும் மீட்டிங்ஸ் நடக்கணும். உங்க டீம் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ். தேங்க் யூ. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு வுமன் பவர் சென்னையை சேர்ந்தவங்க. ரொம்ப சாதாரணமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மீட்டிங் பார்க்க வந்தாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு சத்தமில்லாம ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ஃபேமிலியில அவங்க கோல்டும் முடிச்சு, இன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் டீம் டெவலப் பண்றதுக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து, அங்கருந்து ஆரம்பிச்சு தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் தன்னுடைய டீம் டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணிகா மேடம நான் வந்து வெல்கம் பண்றேன். வாங்க மேடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து எப்போ ரிட்டர்ன் வந்தீங்க? மண்டே. ஓகே, ஓகே, ஓகே. எஸ் ஸோ சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எதுனால வோல்டன் எடுத்தீங்க? யார் மூலியமா எடுத்தீங்க? இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய குரோத்தும், உங்களுடைய வருமானம், அந்த வருமானம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா? எப்படி உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து லாஸ்ட் ஜூலை, அதாவது 2024 ஜூலைல ஜாயின் பண்ணேன் சார். ம். ஜாயின் பண்ணி வித்தின் 6 மந்த்ஸ்ல வந்து நல்ல கோல் லெவல்ங்கிறது அச்சீவ் பண்ண முடிஞ்சது. வெரி குட், வெரி குட். படுறேன் சார் அதுக்கு. ம். அதுக்கு மெயினா என்னோட காரணமே எங்களோட மென்டார் கணேசன் சாரும், எங்களோட அப்ளைன் சிவராமன் சாரும் தான். அவர் நிச்சயமா. நான் இன்னைக்கு இத்தனை தூரம் ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நானு. ம், ம், ம். நார்மலே கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எக்ஸ்ட்ராடினரி. இல்ல இல்ல இன்னும் கூட சொல்ல போனா என் ஹஸ்பண்ட் வந்து ரிட்டையர்ட் ஃப்ரம் பிரைவேட் கன்சர்ன். ம். அவருக்கு பென்ஷன் கூட கிடையாதுங்கிற இடத்துல எங்களுக்கு இது ம். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து ரொம்ப பிடிவாதமா நான் இந்த பிசினஸ் பண்ணியே தீருவேன்னு வந்துதான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது ஓகே. எனக்கு அந்த கோல்ட் லெவல் ஆகி என்னோட அக்கௌண்ட்ல ஒரு 90,000 ருபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் அ ம். ஹவுஸ் எனக்கு அது ஒரு பெரிய பிரம்மாண்டமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெரி ஸோ குட். அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஏன்னா நான் இன்கம்லாம் பண்ணதே கிடையாது. பட் ம். முன்னாடி இருந்த அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணணுங்கிற அந்த ஆசையே வரல. ம், வெறும் ம், ம். தான் இருந்தோம். ஆனா இங்க வந்து கத்துக்கிட்ட விஷயமே நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுனால ம், ம், ம். ரிட்டர்ன் வருது இல்ல, ரொம்ப நல்லா ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஐ எம் சப்போர்ட்டிங் மை ஹஸ்பண்ட் வித் ம். அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். வெரி குட் மேடம். ஃபேமிலியா பிசினஸ் பண்றதுக்கு இது ஒரு ஃபேமிலி பிசினஸ் ஆயிடுச்சு இல்லையா உங்களது? உங்க டாட்டர் பார்க்குறாங்க. ஈவன் கிராண்ட் சைல்டு அவங்க வந்து கூட இது என்னங்கிறது இந்த வயசுலயே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா சார், ஆமா. அவங்களுக்கும் கூட இந்த ப்ராடக்ட் எல்லாமே இப்ப நாங்க வந்து ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அந்த ஆரோக்கியத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்றதுனால, ஒரு ம். ஆரோக்கியத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத பணம்ங்கிறது நம்ம பண்ணவும் முடியும். இன்னொரு ம். சொல்லணும்னா அந்த சொத்துங்கிற அந்த பார்ட்லயும் நமக்கு அந்த ஆர்பிலாம் ஏர்ன் பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால எனக்கு அடுத்து இது சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது சொல்றேன். உங்க அட்வைஸ் லேடீஸுக்கு இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இல்ல அடுத்து வெளியில எப்படி இத ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன காரணத்தினால இத வந்து நீங்க ப்ரமோட் பண்றீங்க? இல்ல அதான் நான் சொல்றேன்ல சார், அது ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற அவங்க வந்து கண்டிப்பா எல்லாருமே ஆரோக்கியத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஒரு நல்ல ஒரு தரமான பொருள் வாங்கணும், ஒரு நல்ல காய்கறி வாங்கணும், அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும் இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா அயர்னுக்கு கொடுக்கணும், தனியா கால்சியம்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற 3 வோல்டன் ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தமானது தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு ஆரோக்கியத்தை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு. ஜஸ்ட் அதேபோல கம்பெனி மூலியமா வெளிநாட்டு பயணம். நான் ஃபர்ஸ்ட் அந்த கோல்டு முடிச்ச உடனே நான் 6th ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு நானும் என் ஹஸ்பண்டுமே போயிட்டு வந்தோம் சார். வாவ்! சூப்பர். எப்படி இருந்தது உங்களுடைய வெளிநாட்டு அனுபவம்? ஆமா சார்.
ரொம்ப அதாவது நாங்க வால்டன் பிசினஸ் எடுத்ததுடைய இது அங்க போனோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் சார். ஒரு அச்சீவ்மெண்ட்டோட போனது இல்லையா? ஆமா. இனி அடுத்தடுத்த வருஷங்களுக்கும் வரக்கூடிய எல்லா கம்பெனி ஈவெண்ட்ஸ்லையும் கலந்துக்கணும். அதே போல் உங்கள் பிஸ்னஸும் டெவலப் பண்ணணும். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக நெட்வொர்க் அனுபவம் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் அ ஹோம் மேக்கராக இருந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் தேங்க்யூ. மேலும் வளர எங்களுடைய சப்போர்ட் உண்டு. கம்பெனி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கும் சென்னை ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இனி நெக்ஸ்ட்டு தருமபுரி, கிருஷ்ணகிரியிலையும் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ண நம்மளுடைய சப்போர்ட் உண்டு. ஓகேங்களா? நிச்சயம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங். Yes, sir. ஸோ பார்த்தீங்க, நெட்வொர்க் அனுபவம் தேவையில்லைன்னா கூட ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளானிங்கோட, ட்ரெயினிங்கோட கொடுக்குறோம். ஸோ அது மூலியமா இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும், இன்னும் வளர்றதுக்கும், இனி இதுதான் ஆரம்பம். இவங்க 1 இயர் இருக்குன்னா, அந்த 1 இயர்ல கத்துக்கிட்டு நம்ம எத்தனையோ வருஷம், 20 வருஷம் எத்தனையோ விஷயங்கள கத்துக்கிறதுக்காக பண்ணிட்டு, அப்புறம் தான் நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைக்குங்கும்போது, இன்னைக்கு பாருங்க, 1 வருஷம் இந்த பிசினஸ்ல இருக்கும்போதே ஒரு ஏர்னிங்கோட சேர்ந்து இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுதான் வோல்டனுடைய பவர். அடுத்தது நம்மளுடைய தெலுங்கானாலேருந்து அடுத்த நண்பர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 3 ஸ்டேட்டும் கவர் பண்றோம். அந்த 3வது ஸ்டேட்ல இருந்து நமக்காக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ரொம்ப வைப்ரண்ட்டாக அப்படி ஸ்டேஜ்ல ஏறும்போதே வந்து அதிருங்கிற மாதிரி சொல்லலாம். நம்மளுடைய நண்பர் நாகராஜு சார், பெத்தா துளசி மேடமுடைய டீம்ல இருந்து. வெல்கம் மிஸ்டர் நாகராஜு. எஸ் சார். గుడ్ ఈవినింగ్ సార్. గుడ్ ఈవినింగ్. குட் ஈவினிங், குட் ஈவினிங். హౌ ఆర్ యూ సార్? నమస్కారం. సూపర్ సార్. సూపర్ సూపర్. నమస్కారం. అందరికీ నమస్కారం అండి. గుడ్ ఈవినింగ్ లీడర్స్. ఈరోజు నాకు ఇన్కమ్ షేర్ చేయడానికి అవకాశం ఇచ్చినందుకు నడిమి గారికి ప్రత్యేకంగా ధన్యవాదాలు. థ్యాంక్ యూ సో మచ్ సార్. వెల్కమ్ నేను సార్. ఈ బిజినెస్ స్టార్ట్ చేసి ఈ బిజినెస్ వాల్టన్ స్టార్ట్ చేసి నేను ఆల్మోస్ట్ 11 మంత్స్ అవుతుంది సార్ ఇప్పటికి. సీరియస్గా మాత్రము లాస్ట్ 7-8 మంత్స్ నుంచే సీరియస్గా బిల్డ్ చేస్తున్నా ఈ బిజినెస్ని. నాకు ఈ బిజినెస్ని వాల్టన్ని పరిచయం చేసింది మల్లేష్ యాదవ్ అని చెప్పేసి మై స్పాన్సర్. ఓకే. అతను కూడా పార్ట్ టైమే చేస్తూ ఉండేవాడు. అతనికి దీనిపైన అంటే నాకు పరిచయం చేసిండు కానీ దీనికి అంత పెద్ద టైం ఇవ్వడం కానీ, అంటే ఆయనకు నాకు చెప్పినటువంటి విషయాలు నేను బ్యాలెన్స్ చేసుకొని ఈ బిజినెస్ ఏంటి తెలుసుకోవడానికి నేను ఎప్పుడు కూడా మా గ్రేట్ అప్లైనర్, మెంటర్ బేతా తులసి మేడం గారిని నేను సపోర్ట్ తీసుకొని లాస్ట్ 11 మంత్స్ అండి. యాక్చువల్‌గా నేను స్పాన్సర్ అయింది 11 మంత్స్ దాటిపోయింది. సీరియస్‌గా మాత్రం 7 మంత్స్ ఆల్మోస్ట్ అంతే. సీరియస్‌గా చేపట్టి. బట్ నేను ఈరోజు మా బాబుకి ఏదైతే రిజల్ట్ వచ్చిందో, అలాగే నేను కొంతమందికి ప్రొడక్ట్స్ ఇచ్చిన తర్వాత చాలా అద్భుతమైనటువంటి న్యూరో రిలేటెడ్ మనకి ఈ యొక్క టెస్టిమోనియల్స్ ప్రోస్టేట్‌కి ఇవ్వడం జరిగింది. ఎప్పుడైతే ప్రొడక్ట్ కనిపించిందో మార్కెట్‌లో ఈరోజు చాలా మందికి తెలుసు. నెట్వర్క్ మార్కెటింగ్‌లో చాలా సఫర్ అవుతున్నాం. నెల నెలా కొనాలి. ఎవ్రీ మంత్ రీపర్చేజ్ కండిషన్ ఉంది. అలాగే మనకి మంత్లీ మెయింటెనెన్స్, సైడ్ వాల్యూమ్స్ ఇవన్నీ ఏమి చేయాల్సిన అవసరం లేదు మన వాల్టన్‌లో. ఎప్పుడైనా మన నెట్వర్క్‌లో మన ఇమ్మీడియేట్ స్పాన్సర్ చేస్తేనే చేయాలని రూల్ లేదు సార్. మన లైన్ ఆఫ్ స్పాన్సర్స్‌లో ఎవరైతే యాక్టివ్ గోయింగ్ అప్లైన్ ఉంటారో వాళ్ళ సపోర్ట్, వాళ్ళ చెయ్యి పట్టుకొని మనం సక్సెస్ అవ్వచ్చు. నేను 25 ఆర్‌పీ తీశాను. 50 ఆర్‌పీ 50 ఆర్‌పీ రెడీమ్ చేయడానికి ఆల్రెడీ 50 ఆర్‌పీ కూడా రావడం జరిగింది. నెక్స్ట్ మంత్ డిసెంబర్‌లో 50 ఆర్‌పీ రెడీమ్ చేయబోతున్నాను సార్. టోటల్‌గా వెరీ గుడ్. నేను బిజినెస్‌లో స్టార్ట్ అయిన ఫస్ట్ మంత్ నా ఇన్కమ్ 8,000 రూపీస్ ఫస్ట్ మంత్ ఇన్కమ్. ఓకే. టోటల్ ఇన్కమ్ 9,80,000 రూపీస్. గ్రేట్. సూపర్. 9,80,000 రూపాయలు తీసుకోవడం జరిగింది. నెక్స్ట్ ఇయర్‌లో ఈ ఇన్కమ్ 5 టైమ్స్ పెరుగుతది. 5 టైమ్స్, ఆల్మోస్ట్ 5 టైమ్స్. வாழ்த்துக்கள், ఫస్ట్ வாழ்த்துக்கள் మంత్ சார். 8,000 రూపీస్, లాస్ట్ మంత్ 90,000 రూపీస్. గ్రేట్. ఆల్మోస్ట్ 10,000 పెరిగింది. యెస్. సైడ్ వాల్యూమ్ లేదు, మంత్లీ మెయింటెనెన్స్ లేదు. ప్రొడక్ట్ యూనిక్ అయిన ప్రొడక్ట్ ఉంది. కాబట్టి తెలంగాణ అండ్ ఏపీ ஓகே. சார் வந்து ఇప్పుడిప్పుడే ఎస్టాబ్లిష్ அவரோட అవుతుంది. ரிசல்ட்ல மெயினா ஏன் பிசினஸ் பண்ணாருன்னா, அவரோட பையனுக்கும் அவருக்கு வந்து ரிசல்ட் தான் வந்து மெயின் காரணம். நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து நல்லா ஆச்சு. அது மூலியமா தான் நான் பிசினஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஒரு 7 மாசமா இந்த பிசினஸ வந்து அவரு சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சாரு. ஆ ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும், ரிசல்ட் தான் அவர மோட்டிவேட் பண்ணி,
இன்னைக்கு கிட்டத்தட்ட மாதம் டாப் 10ல கூட வந்துகிட்டு இருக்க ஒரு ஆளாக இருக்காரு. தெலுங்கானாலேருந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணி அவங்களுடைய மென்டார் பெத்தா துளசி மேடம் வந்து நல்லா அவங்களுக்கு அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 90,000 ரூபாய்க்கு மேல ஏர்னிங் கொடுத்து ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா மொபைலும் அச்சீவ் பண்றாரு, லேப்டாப்பும் அச்சீவ் பண்றாரு. 25 ஆர்பிக்கான லேப்டாப்பும் வாங்கிட்டாரு, 15 ஆர்பியோட மொபைலும் எடுத்தாரு. இனி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் அடுத்த மாசம் வந்து இவருடைய ஆர்பியாக வரப்போகுது அப்படிங்கிறாரு. ஸோ கன்சிஸ்டன்ட் வளர்ச்சி அதுதான் ரொம்ப மெயின். ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா குவாலிஃபிகேஷன்லையும் சார் இருப்பார். இதுலேயும் 15 ஆர்பி வாங்கினாரு, 25 ஆர்பி வாங்குறாரு, ஒவ்வொரு ஆர்பியும் அடுத்த 50 ஆர்பி போறாரு. இந்த மாதிரி இந்த பிளானிங்ல போனாலே போதும், அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஒரு கோல்டு ஆண்டர்பிரனரா இருக்காரு. அடுத்தது கோயிங் பிளாட்டினம். ரொம்ப சீக்கிரமே நாகராஜு சார் வந்து பிளாட்டினம் ஆயிடுறாரு. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், अडवांस कंग्रेचुलेशंस है ना सर? सो थैंक यू बहुत जल्दी सर। आप लोन सर, प्लैटिनम भी बनने वाले हैं। यस सर, यस सर। ओके सर सर। लोन, गोल्ड लोन क्लियर, पर्सनल लोन ओह, क्लियर, ஆல்மோஸ்ட் லோன்ஸ் ஆல் கிளியர். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறதே பிரச்சனை. வண்டர்ஃபுல் வாழ்க்கையில சேவிங்ஸோட லோன் ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஆனா இன்னைக்கு வோல்டனுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் வந்து அதுல இன்னைக்கு ஒரு நபர் இந்த பிசினஸ் எடுத்து அவரோட கோல்டு லோன் முடிஞ்சு போச்சு, பர்சனல் லோன் முடியுது, இதெல்லாம் முடிச்சு ஒரு மனுஷன் மைண்ட் ஃப்ரீ ஆனாலே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த லோன் கட்ட முடியாம வர்ற வருமானத்திலேயே சேவிங்ஸும் முடியல, லோனுக்கு மேல லோன் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்க இடத்துல வோல்டனுடைய இந்த வருமானத்து மூலியமாக ஒரு நபர் தன்னுடைய கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு இது வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை சார். कंग्रेचुलेशन सर, आपका लोन खत्म हुआ। ये दुनिया में बहुत से लोगों को आज जो भी देख रहा है बिल्कुल ना, फ्री हर सर, एक का बिल्कुल लोन फ्री। प्रॉब्लम। यस ये सर। बहुत बड़ी आपकी इलेक्ट्रिकल जो इलेक्ट्रिकल स्कूटी 2 लाख वर्थ स्कूटी भी आप मैं लिया सर, 2-3 वाह, के वेरी 3 महीने गुड। के पहले। பாருங்க, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்கூட்டர் 2,00,000 ரூபாய் வண்டியை टॉप வந்து टॉप मॉडल 2 लाख வாங்கியிருக்காரு. वर्थ 1,80,000। 1,80,000 வர்த்து வண்டியும் வாங்கியிருக்காரு. இதுதாங்க வளர்ச்சி, இதுதாங்க வோல்டன். டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் குளோபலின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவங்க எழுதுனது இன்னைக்கு வந்து நாகராஜு சார் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ். ஸோ அவருடைய லைஃப் எந்த அளவுக்கு வந்து இந்த பிஸ்னஸ்ல கூட வர 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 மாத்திட்டே வந்துகிட்டே இருக்கு. இனி இவரை நிறுத்தவே முடியாது. 26 நாகராஜு சார் இஸ் கோயிங் டு பி a சூப்பர் ஸ்டார் இன் வோல்டன். அவருடைய வளர்ச்சியும் அவருடைய உழைப்பு அப்படி இருக்கு. நாங்க 6 மாசமா 7 மாசமா அவரை பார்த்துட்டு இருக்கோம். We are seeing what he is doing. He is going on the right path with the right mentor, working correctly. So all the best to Nagaraju sir for a superb 2026 sir. Thank you sir. Follow the system, Walton system. Yes, that's all. Follow the Follow Walton the system. system. நீங்க அந்த சிஸ்டத்துல இருக்கும்போது ஆல்ரெடி வழியை போட்டு வச்சுட்டாங்க. லீடர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வசந்தா மேடம் ஆகட்டும், மூர்த்தி சார் ஆகட்டும், இந்த சைடில் கணேசன் இருக்காரு, எல்லா லீடர்ஸ், பெத்தா துளசி மேடம் எல்லாமே அந்த ஃபாலோ த சிஸ்டம் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய சக்சஸ் வந்து ஒரு வழியை காமிச்சிட்டாங்க. இனி நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தா போதும். அதான் ஃபாலோ த சிஸ்டம். மிஸ்டர் நாகராஜு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். மேடம் என்ன சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சி. ஸோ பயங்கரமா எல்லாம் 1000 plus in my organization already completed sir. வாவ், Same sir. வெரி My குட் சார். organization 1000 members completed. 15 சூப்பர். RP, 25 RP, Mr. Mohan sir. எஸ், Padiyenu Sheshu sir, already done. Going very good sir. வெரி குட். இது பாருங்க, அவர் Thank you இன்னொரு Walton பாயிண்ட் இப்போ madam. சொன்னது, அவர் மட்டுமே இந்த ஆர்பிஎல் அச்சீவ் பண்ணல, அவர் டீம்லயும் வந்து இதே போல மொபைல் அச்சீவர், லேப்டாப்ன்ட்டு ஒவ்வொருத்தருமே வந்துகிட்டு இருக்காங்கும் போது டீம் வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி. இதுதான் நெட்வொர்க்ல வோல்டனுடைய முக்கியமான பங்கு. ஸோ நாட் ஒன்லி ஹீ இஸ் earning, he is making his team also earn. His team members are also qualifying, they are also getting the RP. That is the main thing. Team building, team growth is the leader's growth. Thank you sir, excellent. All the best to your future business.
Thank you. Okay. See you as a platinum in Visa Thank you so much. 2026. Thank you for your sharing, sir. Thank you so much, sir. Thank you. Thank you. Welcome, welcome. you. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு ஏர்னிங் அப்படிங்கிறது தேடிட்டு இருக்கும்போது வோல்டன்ல என்ன வந்து சொல்லுதோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றி பாதையில வோல்டன் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது? இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் நம்ம நெட் காமர்ஸ் செமினார் நடத்துகிறோம். இதெல்லாமே பண்ணும்போது வெறும் ஜூம்ல டிஜிட்டலாக மட்டும் இல்லாமல் இன்னும் பல இடங்கள்ல பல விதத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மந்த் வரக்கூடிய அடுத்த இந்த 10 நாள் இருக்கு, 11 நாள் இருக்கு. இதில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா பாருங்க, நாளைக்கு சாயந்தரம் உங்களுடைய நண்பர்கள் தெலுங்கு பேசக்கூடியவங்களோ, ஆந்திரா இல்லை நம்மளுடைய தெலுங்கானாவில் உங்களுடைய டீம் இருக்குது, ஆந்திராவில் டீம் இருக்குன்னா நாளைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு நம்மளுடைய என்சிஎஸ் ப்ரோக்ராம், ஜூம் ப்ரோக்ராம் தெலுங்குல இந்தியாவோட டாப் அச்சீவரான மிஸ்டர் ஜே.சி. ரெட்டி அவர்களும் அவருடைய டீமில் இருக்க திருமலை செட்டி ரமேஷ் அவர்களும் நடத்துகிறாங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் அவருடைய நெட்வொர்க்கை நடத்தும் போது அவருடைய ப்ரோக்ராமை கண்டிப்பாக கலந்துக்கணும். அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலா எப்படி அவர் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் ஆந்திராலேயோ இல்லை தெலுங்கானால இருந்து உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கம்பெனி ப்ரோக்ராம். எல்லா லீடர்ஸும் காமனாக அதுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராமையும் பயன்படுத்திக்கணும். நாளைக்கு ஜூம் மீட்டிங் 8 மணிக்கு. இதில் தெலுங்குல நம்மளுடைய ஜூம் மீட்டிங் இருக்குது. உங்கள் தெலுங்கு பேசும் நண்பர்களிடையே இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க வீட்லேயே உட்காந்து 8 மணிக்கு ஜூமில் வந்து பார்த்துக்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் திரும்ப மலேசியாவிலேருந்து இந்த பிஸ்னஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கும் இந்தியாவில் கொண்டு வரதுக்கும் முதல் ஸ்டெப் எடுத்து வச்ச நம்மளுடைய கணேசன் அவர்கள், பிளாட்டினம் மெம்பர் ஃப்ரம் மலேசியா, அவரும் இன்னைக்கு திரும்ப சென்னை வர்றாரு. சென்னையில் வந்த உடனே அவர் இம்மிடியட்டாக ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிட்டு இந்த சனிக்கிழமை சென்னை நம்ம ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸ் டி நகரில் ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே நம்மளுடைய என்சிஎஸ் செமினார் நம்ம டாக்டர் சாம் அவர்களும் கணேசன் அவர்களும் சேர்ந்து எடுக்க போகிறாங்க. இது சென்னையில் நடந்துட்டு இருக்க ஈவெண்ட். அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 22ஆம் தேதி நம்ம பெங்களூரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த பெங்களூர் ப்ரோக்ராமில் உங்களுடைய நபர்கள் பெங்களூரில் கஸ்டமர்ஸோ இல்லை ப்ராடக்டை ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா அங்கேயும் பாருங்கள் டாப் லெவல் லீடர்ஸ் எல்லாமே கலந்துக்கிறாங்க. அதில் பெங்களூர் மீட்டிங் ஹோட்டல் சம்ராட் ரெசிடென்சி நடராஜ் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அங்கே தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் இருக்குது. சாயந்தரம் 4 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அதுக்குள்ளார உங்கள் நபர்களை அனுப்பி பெங்களூரில் கூட அடுத்த பெரிய ஸ்டேட்டு, பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பு பெங்களூர். ஸோ அங்கே நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாருங்க, வர செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய பிலவட் பாலன் சார், சிஇஓ வோல்டன் மலேசியா, அவருடைய தமிழ் ப்ரோக்ராம் இருக்க போது வோல்டன் த ரைட் பிஸ்னஸ். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். நியூ ஓரியன்டேஷன் ஒர்க் ஷாப்புங்கும்போது புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஏஜென்ட்ஸு அடுத்த லெவலில் போகிறதுக்கும் கம்பெனி மேலே முதல்ல ஒரு ஃபெய்த்து, நம்ம எடுத்திருக்கக்கூடிய கம்பெனி கரெக்டான கம்பெனி, இது ரைட் பிஸ்னஸ், நமக்கான ஒரு சரியான தொழில், இது எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், இது மேலே என்ன நம்பிக்கை அவங்களுக்கு வரணும், என்ன பண்ணணும், ஒரு புதிய ஏஜென்ட்டுக்கு தேவையான மொத்த தகவலும் இந்த ப்ரோக்ராமில் கிடைக்கும். அதுவும் தமிழில் இருக்குது. ஸோ கடந்த 2-3 மாதத்துக்குள்ளார உங்களுடைய நபர்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எல்லாம் தயவு செஞ்சு கட்டாயமாக இந்த ப்ரோக்ராமை கலந்துக்க சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரு பெரிய கண் திறப்பாக இருக்கும் உங்களுடைய டீம் அடுத்த வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்கு. ஸோ நம்ம டாக்டர் ஜெயக்குமார் கூட பேசும்போது சொன்னோம் அடுத்த ப்ரோக்ராம் மதுரையில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மதுரைக்கான டிக்கெட்ஸ் ஓப்பனாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அதுவும் ஃபில்லப் ஆகிடும். யாரெல்லாம் மதுரையில் உங்களுடைய டீமை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே இம்மிடியட்டாக நீங்கள் அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம மக்கள் அங்கே உட்கார வைங்க. அன்றைக்கும் பாருங்கள் முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் அங்கே கலந்துக்கிறாங்க. முழுமையான தகவல் மதுரையில் சுற்றி இருக்க ஏரியாவில் இதெல்லாம் வராங்க. இந்த ப்ரோக்ராமையும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் டீமை தமிழ்நாட்டில் இனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் வளர்ச்சிக்கும் இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும்.
இந்த ப்ரோக்ராமையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வளர்ச்சிக்கு வோல்டன் நிறுவனம் எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்குது. பட் நீங்கள் என்ன முயற்சி எடுக்க போகிறீங்கிறது தான் முக்கியம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் தொழிலுக்கான அந்த விளக்க உரைகள்லையும் நீங்கள் கலந்துக்கிறதும் உங்களுடைய டீமை உட்கார வைக்கிறதுலையும் தான் ஒரு நெட்வொர்க் பிஸ்னஸுடைய வளர்ச்சியாக இருக்குது. நீங்கள் மட்டுமே ஓடிட்டு இருந்தால் பிஸ்னஸ் ஆகாது. உங்கள் டீம் எல்லாமே நாலா பக்கமும் பரவணும். பரவி நம்பர்ஸ் அதிகமாக ஆக ஆக 2026ல் நீங்கள் என்ன கனவுகள் லட்சியங்களோட வோல்டனில் ஜாயின் பண்ணீங்களோ அதெல்லாமே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இந்த நவம்பர் 2 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அடுத்த டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ப்ரோக்ராம். எப்போ நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு புதிய வருடம் 2026 ஆரம்பிக்கும் போது 2026ல் நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், நம்மளுடைய லட்சியம் என்னவா இருக்கணுங்கிறதுக்கு 2 முக்கியமான ப்ரோக்ராம் முதல்ல ஹைதராபாத்தில் நடக்குது. 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி புதிய வருடம் பிறந்த உடனே உங்களுடைய புதிய வாழ்க்கைக்கான ஒரு ப்ரோக்ராம், டிரான்ஸ்ஃபார்மிங் உங்களுடைய மாற்றத்துக்கான ஒரு ப்ரோக்ராம், 2026ல் என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு முழு தகவல். ஸோ ஹைதராபாத்தில் இது 3ஆம் தேதி நடக்குது. டூரிசம் பிளாசா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப் ஹால் அந்த இடத்துல. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், முழு நாள் ப்ரோக்ராம் காலையில் 9லேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய தெலுங்கானா நபர்களுக்கும் ஆந்திராவில் இருக்கவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமை ப்ரொமோட் பண்ணுங்கள். அடுத்தது ஜனவரி 4ஆம் தேதி சென்னையிலையும் இதே போல் ஒரு ப்ரோக்ராம், தமிழக மக்களுக்காக நியூ இயர் நியூ யூன்னு சொல்லி புதிய உங்களுடைய பிறப்புக்கான ஒரு ப்ரோக்ராம், டிரான்ஸ்ஃபார்மிங் ட்ரைனிங். இது வந்து அதே போல் காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இதுலேயும் உங்களுக்கான லஞ்சு, டீ, காஃபி இதெல்லாமே உங்களுடைய வசதிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முழுமையான ஒரு 2026க்கான ஒரு அடையாளமாக எப்படி நீங்கள் பிஸ்னஸை கொண்டு போகிறீங்கிறதுக்கான அருமையான ப்ரோக்ராம் இது. விஎன் ரோடுன்ட்டு ஃபேமஸ் நம்ம டி நகரில் வெங்கடநாராயண ரோடு, அதில் எஸ் கன்வென்ஷன் ஹால்னு இருக்குது. முக்கியமாக ஒரு மிகப்பெரிய துணிக்கடை இருக்குது, முக்தா சில்க்ஸ்ன்ட்டு. அதுக்கு ஆப்போசிட் பில்டிங்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் எஸ் கன்வென்ஷன். அருமையான ஒரு லொக்கேஷனில் அருமையான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதோடைய டிக்கெட்ஸும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும் போல் இருக்குது. உங்களுடைய சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராம்லையும் நீங்கள் கலந்துக்கிட்டு வோல்டனுடைய சக்ஸஸ் பயணத்தில் நீங்கள் பெரிய லெவலில் வரணும். இது போக 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பொருளை பற்றி மக்கள்கிட்ட சொல்லும்போது எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் பேசுறதுக்குங்கிறதும், புதிய நபர்களுக்கு இது எல்லாமே படிச்சுட்டு பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான். போக போக தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக நம்மளுடைய 3 பொருள்களை பற்றியும் விரிவான என்னென்னலாம் அதில் இன்க்ரீடியன்ட், என்னென்னலாம் வேலை பண்ணும், இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட உங்களுடைய நண்பர்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, இன்றைக்கி ஹிந்திலையும் வந்துடுச்சு. ஸோ இனி யாருக்கிட்டையும் நீங்கள் பேசுறதுக்கு கூச்சப்பட வேண்டாம், எதுவுமே இல்லை. அதில் இருக்கிறத படித்து காமிச்சா போதும். ஸோ அருமையான ஒரு புக்லெட்டாக நம்ம வந்து கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஒரு புக்கோட விலை 200 ரூபா. 5 புக்கு வாங்கினா ஒரு புக்கு ஃப்ரீ. எந்த லாங்குவேஜ்லையும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இங்கிலீஷில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, தமிழில் இருக்குது, ஹிந்திலையும் வந்தாச்சு. ஸோ இனி சவுத்துக்கும் பார்த்துக்கலாம், நார்த்துக்கும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ப்ராடக்டை பற்றி முழுமையான நீங்கள் தகவல் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஆஃபர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்சமான விஷயம். அதுலேயும் இந்த ஆஃபரு வெயிட் லாஸுக்கான ஒரு அருமையான ஆஃபர், அருமையான வி புரோட்டீன் ஆஃபர். 4 வாரத்துக்கான பாக்ஸ் வாங்கினா 5ஆவது வாரம் ஃப்ரீ. எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்கள். ஸோ ஒரு செட்டோட 4 பாக்ஸ் நீங்கள் பேசிக் பேக் வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வாரத்துக்கான பொருள் ஃப்ரீயாக கிடைக்குது. 3400 ரூபா பாக்ஸ் ஃப்ரீங்க. அது மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து விசிடி உங்களுடைய குடல் கழிவுகளை எல்லாம் அகற்றவும், உங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் போக, வயிறு உப்புசம் எல்லாம், டைஜஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தேவையான இந்த விசிடி, அதுவும் 30 சேஷேஸ் கொண்ட ஒரு பெட்டி ஃப்ரீங்க. அது ஒரு 1100 ரூபா ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷேக்கர் கப்பு ப்ரோட்டீன் பவுடர், நான் ட்ராவலில் இருக்கும்போது மிக்சி எல்லாம் யூஸ் பண்ண முடியலன்னா தாராளமாக
தண்ணியும் இந்த பவுடரும் கலந்து ஷேக் பண்ணி நீங்க போற வழியில குடிச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு புரோட்டீன் ஷேக்கர் கப்பும் ஃப்ரீ உங்களுக்கு. ஒரு பாக்ஸ் வி புரோட்டீன், ஒரு பாக்ஸ் விசிடி, ஒரு ஷேக்கர் கப். இதோட வேல்யூ போட்டு பாருங்களேன். இது டிசம்பர் வரைக்கும் இருக்கு. அப்போ அதிகமாக 4 வாங்க 8 அடுத்த